தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் என்பது துளியும் இல்லை. தமிழக முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் தன்னை பத்திரிகையாளர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில் மிகவும் பெருமைப்பட்டவர். கடைசி வரை தன்னை பத்திரிகையாளர் என்று அவர் அழைத்து கொண்டவர். சிறு வயதிலேயே சிறுவனாக இருந்தபொழுதே கையெழுத்து பத்திரிகை நடத்தியவர். தலையில் சுமந்து கொண்டு முரசொலியை விற்றவர். கலைஞரின் மகன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை குரல் வலையை நெரிப்பதில் முன்னணியில் இருக்கிறார். தமிழகத்தில் இன்று சுதந்திரமாக பத்திரிகைகள் செயல்பட முடியாத ஒரு அவலச்சூழல் நிலவுகிறது. இதை மாற்றுவதற்கான நாள் வெகு விரைவில் வரும். தமிழக மக்கள் தமிழகத்தை பிடித்துள்ள இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ற சாபக்கேடு எப்போது முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நாள் விரைவில் வரும். நன்றி.